العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل وسلم على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم في دعائه اللهم اجعل سريرتي خيرا من علانيتي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஹலீஃபாக்களே, முகத்தமீன்களே, இஹ்வான்களே, மதரசா மாணவர்களே, சங்கை புரிந்தி ஆலிம் பெருமக்களே, உஸ்தாத்மார்களே, பெரியவர்களே, நாம் எல்லாம் சங்கையான பரக்கத்தான அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட துல்காதா மாதத்திலே விட்டிருக்கிறோம். ரமலான் மாதம் முடிந்ததும் ஷவ்வால் மாதம் பிறை 10 தாண்டினதும் முழு உலகத்திலேயும் எங்கெங்கெல்லாம் ஷாதுலியா தரீகாவை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்களோ, பையத்தை செய்தவர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஷவ்வால் மாதம் துல்காதா மாதம் எல்லாம் ஷாதுலின் நாயகத்துடைய மனாகிப் பைத்தாக வாசிக்கப்படுகின்றன. பயானாக அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எடுத்து சொல்லப்படுகின்றன. காரணம், அவர்கள் பிறந்தது சங்கை பொருந்திய துல்காதா மாதத்தில், அன்னவர்கள் வஃபாத்தானது ஹஜ்ஜிக்கு போகின்ற நேரத்தில் ஷவ்வால் மாதத்தில். அதனால் அவர்களுடைய சங்கையான இறப்பையும் பிறப்பையும் வைத்து இந்த துல்காதா மாதத்திலும் ஷவ்வால் மாதத்திலும் ஞாபகப்படுத்தப்படுகின்றோம். அருமையான பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாயன் குர்ஆனில் சூரத்து தௌபாவில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, மூமின்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பாவத்தை மொத்தமாக செய்யக்கூடாது. பாவத்தை கண்டால் வெறுத்து விட வேண்டும். நன்மையான காரியங்களை எடுத்து நடக்கணும். பிழைகள் நடக்கும் பொழுது எடுத்து சொல்லி அவைகளை திருத்தணும். நிறைய இபாதத்தை செய்வதை விட ஆக பெரிய உச்ச நிலையான தக்வா பாவத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வது. அதனாக பெரிய இம்பார்ட்டன்ட். அமல் செய்யறது கஷ்டம் அல்ல, லேசி. எல்லோரும் அமல் செய்யறாங்க. ஆனா அந்த அமலும் தூய்மையானதாக, இஹ்லாஸானதாக, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்கின்ற இபாதத்தாக இருக்கணும். அதுதான் இஹ்லாஸ், அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். அந்த இஹ்லாஸான இபாதத்து போன்றே அல்லாஹ்வுக்கு ஆக பெரிய விருப்பம் பாவம் ஒன்று கிடைக்க நல்ல சந்தர்ப்பம் யாருமே இல்ல, செஞ்சிடலாம், ஆசையை தீர்த்திடலாம், போய் சொல்லிடலாம், வியாபாரத்தை எப்படியோ முடிச்சிடலாம். ஆனா ஏமாத்து, ஆனால் வட்டி, ஆனால் பொய், ஆனால் பிறப்பூட்டு, எப்படியோ பணமாக போகுது, மார்க்கெட்டுக்கு முரணாக. இல்ல, இதை இவனுக்கு தான் நான் தோஸ்மர போட்டாலும், இவனைத்தான் நான் ஏமாத்தினாலும், இவன் கண்ணுக்கு தான் மண்ணை தூவினாலும்
இவனையும் என்னையும் படைச்ச ரப்புல் ஆலமீனாய் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பயந்து அந்த மோசமான வியாபாரத்தை விடுகிறான், ஹராத்தை விடுகிறான், பொய் பேசுவதை விடுகிறான், அடுத்தவருடைய கல்வை நோவிப்பதை விடுகிறான். ஆக பெரிய தக்வாவுடைய உச்ச நிலை. ஆனால் தான் அல்லாஹ் சொன்னான், இத்தகுல்லாஹ், என்ன பயந்து போங்கோ. அதோட ஆயத்து முடியல, வகூனு மஅஸ் ஸாதிகீன், இங்கதான் விஷயமே இருக்குது. ஸ்ரீதேவிகளே, முகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி முதலாவது இன்னையும் சேர்த்து சொல்கிற வாழ்க்கையில திருத்தம் வரணும், பிழைகளை இல்லாமல் ஆக்கணும். முதலாவது பேசக்கூடிய நான், இரண்டாவது வேண்டுமென்றா நீங்க கேட்கிறது மட்டுமல்ல, கேட்டது கல்விக்கு இறக்கப்பட்டு பிழைகள் திருத்தப்படணும். மௌத்துக்கு முன்னால் நாம் தூய்மையாக இருந்து பாவமே இல்லாம நல் அமல்களோடு செய்த பாவங்களுக்கெல்லாம் இஸ்திக்பார் செய்து மன தூய்மையோடு மலக்குல் மௌத் எங்களை சந்திக்கணும். அப்பதான் மலக்குல் மௌத்துடைய நன்மாராயமே இருக்குது. அல்லதீன ததவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன யகூலூன ஸலாமுன் அலைக்கும். நல்லவங்ககிட்ட வருவாங்க, தூய்மையானவங்ககிட்ட வருவாங்க, முஸ்லிம்களுக்கிட்ட வருவாங்க, மூமின்களுக்கிட்ட வருவாங்க, முத்தகீன்களுக்கிட்ட வருவாங்க, சாலிஹீன்களுக்கிட்ட வருவாங்க. எப்படி தெரியுமா வருவாங்க? சலாம் சொல்லி வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல வருது, அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். அல்லாஹ் சலாம் சொல்லி ரூஹ் எடுக்கிறேன்டா, எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க எல்லாம் மையத்தில பாத்திப்பீங்க, நிறைய மையத்தை பாத்திப்பீங்க. மையத்துடைய நெத்தியில வேறுத்து வடியும். ஆனா மையத்தை வச்சு, மையத்தை கட்டில வச்சு, மையத்தை படுக்க வச்சு ஃபேன் போட்டு, சில இடத்துல ஏசியே போட்டு, ஏசி போட்ட இடத்துல யாசரி வேறுக்கிறா, ஃபேன் போட்ட இடத்துல யாசரி வேறுக்கிறா. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் யாசரிக்கு வேறுக்குமா? கூல் டைம். ஆனா சாலிஹான மையத்து வேறுக்கும். ஏன் தெரியுமா வேறுக்குது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சலாம் சொல்லப்பட்டு மலக்குமார்களுடைய சலாம் சொல்லப்பட்டு அந்த மனுஷன் யோசிக்கிறாராம், அந்த சக்கராத்துல இருக்கிற அந்த பொம்புல யோசிக்கிறான், நான் இவ்வளவு பெரிய நல்லவனா, நான் இவ்வளவு பெரிய பாவி, இபாதத்தே நிறைய செய்தி இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய சலாம் எனக்கு வந்திருக்குது, மலக்குமார்கள் எனக்கு சலாம் சொல்றாங்க என்று நினைச்சு கண்ணால கண்ணீர் வாரத்துக்கு பதிலாக வெறுத்து வடியுது. உங்ககிட்ட உங்களோட புள்ளைய பத்தி நன்மாராயன் சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாரு, பாராட்டி சொல்றாரு, இன்னும் சொல்றாரு, அதுக்கு மிச்சம் சொல்றாரு, நாங்க நினைச்சதை விட சொல்றாரு. என்ன நடக்கும்? வாப்புக்கு கண்ணீர் வடியும். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர், சந்தோஷமான கண்ணீர். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எங்களை பத்தி, எங்களோட குடும்பத்தை பத்தி, எங்களோட பிள்ளைகளை பத்தி நல்ல செய்தி சொல்லும் பொழுது ஆனந்த கண்ணீர் வடியுது. சக்கராத்துல இருந்து ரூஹு பிரியும் பொழுது மலக்குமார்கள் நன்மாராயன் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சலாத்தை வைக்கிறாங்க, கண்ணீர் வடிவத்துக்கு பதிலாக வேறுத்து வடியுது. மையத்தை தூக்கும் வரையில, அடக்கும் வரையில அது வெறுத்து கொண்டுதான் இருக்கும். நீங்க எதாவது தொடைச்சாலும் வேறுக்கும். மோமின் அடையாளம். அப்படிப்பட்ட வல்லநாயன் ஹயாத்த நீளமாக்கி மௌத்துடைய நேரத்தில் சாலிஹான நல்ல மௌத்தை தந்து வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த ஆயத்தில்தான் இருக்கிற, ஆயத்திலிருந்து வெளியே போகல. இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து நடந்து போங்கோ. அதோட ஆயத்தெல்லாம் முடிக்கிற வகூனு மஅஸ் ஸாதிகீன், சாதிகீங்களோடு சேர்ந்து போங்கோ. சாதிகீங்கள் என்றா யாரு? உண்மையாளர்களோடு சேர்ந்து போங்கோ. உண்மையாளர் என்றா யாரு? எங்களேமாய் மெய் பேசுகிறவங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆணி அடிக்கிறவங்க, இல்ல பிரச்சனை இல்லை, இந்நேரம் தானே போய் பேசுத, ஒரு நேரம் போய் பேசினா என்ன நடக்க போகுது என்ன நினைக்கிறவங்க, அந்த சாதிகீன் அல்ல. இமாம்கள் விளக்கம் எழுதுவாங்க, உள்ளும் புறமும் தூய்மையான நல்லவர்களோடு இருந்து கொள்ளுங்கள். ஆலோசைமான் சொல்லுவாங்க, சாதிகீங்கள் என்ன யாரு தெரியுமா? அவங்க எப்பயுமே தூய்மையானவங்க, அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க, கல்பால யாரையும் அசட்ட நினைச்சது இல்லை, யார பத்தியும் புறம் பேசினது இல்லை, மார்க்கத்துக்கு முரணாக நடந்தது இல்லை. அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து போவோம். அவங்களோட இருந்து, அவங்ககிட்ட இருந்து, அவங்களோட கலந்து அவங்களாகவே மாறுங்க. அவங்களோட இருக்கிறது மட்டுமல்ல, அவங்களோட முழு குணமும் உங்ககிட்ட வருவோம். ஷாஃபி இமாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்ப நாங்க எல்லாம் எங்க உடுப்பெல்லாம் கழுவி காய போடுற கொடியில, அப்படித்தானே?
பகல் 12 மணி, நல்ல வெயில், உடுப்பெல்லாம் காஞ்சி முருகி, அப்படியே கொடந்து வீட்லிய பொண்டுகள் வீட்லிய வாப்பா அப்படியே வந்து கட்டில போட்டு ஒரே மடிச்சு வைப்பமே. இன்னொரு செட்டை கழுவி போட்டிக்கு வாஷிங் மெஷின்ல போட்டு காஞ்சி கொண்டு இருக்குது. காஞ்சி கொண்டு வரச்சல்ல மழை பெய்யுது. மழை பெய்ச்சல்ல அப்படியே உடுப்பெல்லாம் காஞ்சது ஈரமான எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட கட்டில காஞ்ச உடுப்புல அந்த ஈரமான உடுப்பே போடுது. என்ன நடக்குது? அறிவுபூர்வமான உண்மை, காஞ்ச உடுப்போட ஈரமான உடுப்பும் சேர்ந்ததால காஞ்சதும் ஈரமாகிட்டு. அப்படிதானே? அது உலகமேற்ற அறிவுபூர்வமான உண்மையான செய்தி. அதுபோல ஷாபிமான் சொல்றாங்க, நல்ல முத்தகீங்கள், இஹ்சான் காமில், ஈமான் காமில், ஷைഖுன் காமில், அவங்களோட சேர்ந்து ஈரமான உள்ளத்தோட கரடு முருகான உள்ளம் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இருந்து அந்த ஈரழிப்பு உன்னோட வெற்றி கொள்ளட்டும். ஷாபிமாவோட கருத்து சாலிஹீங்களோட இருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலேயே ஷாதுலியா கோட்டேண்டு பேர் போன இடம் வேறு போல ஊர். அதுக்கப்புறம் மத்த ஊர் எல்லாமே என்ன சொல்ல வாரேன்டா, அன்று காலம் தொட்டும் ஷாதுலி இமாம பையத்து செய்து ஷாதுலி இமாமுக்கு பின்னால வருகின்ற ஷேக்மார்களை பையத்து செஞ்சு அவங்க எல்லாம் உண்மையானவர்கள், ஈமான் காமில், இன்சான் காமில், ஷைഖுன் காமில், தக்வா காமில், பூர்ணமானவர்கள். எங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு எந்த சந்தேகம் இல்லை. கராமாத்துகள் காட்டுறவங்க, துஆக்கள் கபூலாகிறவங்க, அவங்கள மதிக்கிறவங்க, அவங்களை கண்ணியப்படுத்துறவங்க. எங்களோட ஆபாக்கள் எல்லாம் உங்களோட ஆபாக்கள் அப்படித்தான் இருந்த, உங்களோட உண்மை எல்லாம் அப்படித்தான் இருந்த. இப்ப அவங்களோட புள்ளியெல்லாம் நாங்க இருக்கிறோம். நாங்களும் ஷாதுலியா தரீகா, நாங்களும் காதிரியா தரீகா, நாங்களும் நக்ஷபந்தியா தரீகா, நாங்களும் ஜிப்ரியா தரீகா, அலவியா தரீகா. ஏதோ ஒரு தரீக்கத்துல அல்லாஹ்வை காட்டி தருகின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களை உள்ளத்தை சேர்க்குகிற, பாவத்திலிருந்து தவிர்த்து நல்லவனாக வாழ்ந்து நல்ல மௌத்த அடை என்று சொல்கின்ற காட்டி தந்த நல்ல வழியில நடந்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு காலமாக இருக்கிற நாங்க அன்று காலம் தொட்டும் அவங்க அந்த ஔராதுகளை, திக்ருகளை, ஆதாபுகளை, ஒழுக்கங்களை, கண்ணியங்களை பேணி வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? அதுதானே உண்மை. இப்ப ஒரு கேள்வி என்னையும் சேர்த்து, இவ்வளவு காலமாக பின்பற்றுகின்ற நாங்க, இவ்வளவு காலமா எடுத்து நடக்குகின்ற நாங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குதா? ஏதோ ஒரு நலவொன்று கண்டு இருக்கிறோமா? உடனே துஆவுடைய கபூலியத்தை காட்டுவோமா? ஏதோ ஒரு மௌனத்துக்கு இருக்குதா? அல்லாஹ்வை நெருங்குற ஒரு அமைப்பு வந்துட்டா, பாவத்தை கண்ட விருப்பம் வருதா? நல்லவள் செய்யும் என்று ஆசை வருதா? ஒருவர் துஆ செய்யும்படி சொன்னா அவருடைய வாழ்க்கை நல்லா அமையட்டுமே என்று நாவால சொல்றது உண்டு. கல்பார சந்தோஷமாக சொல்கிறோமா? பெற்றோர்களை மதிக்கிறோமா? மனைவி மக்களோட நேர்மையா நடக்கிறோமா? கண்ணியமான உஸ்தாதுமார்களை மதிக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு அரபு சொல்லி தந்தாலும் என் உஸ்தாத் அவரே. அல்லமனி ஹர்பன் வாஹிதா இன்ஷா அத்தக வ இன்ஷா ஏதக. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து, ஒரு அலிஃப் பா தா என்று சொல்லி தந்தவர் என் உஸ்தாத். விரும்பினா என்னை அடிமையா வச்சு கொள்வார், விரும்பினா இன்னொரு வித்துடுவார். எப்படி இருக்கும்? அவர் விரும்பினா உரிமையை விட்டுடுவார். எவ்வளவு மார்க்கம் சொல்லி தந்தீங்க. இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறோம். இவ்வளவு காலமாக பின்பற்றி வருகின்ற நாங்க, இவ்வளவு காலமா எடுத்து நடக்குகின்ற நாங்க, எங்களுக்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்குது? என்னையும் சேர்த்துதான் கேட்கிறேன். நாங்க இவ்வளவு காலமும் எடுத்து நடந்ததுல பிழையா, அல்லது எங்களுக்குள்ளுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதா, அல்லது நாங்க சரியா எடுத்து நடக்கலையா? இந்த மூணுல இருந்தே ஒன்றுதான். சரியான முறையில ஔராதுகளோட, விருதுகளோட, ஆதாபுகளோட இல்ல, அல்லது இருக்கிறோம் அந்த சைடு நீக்குமே. ஆதாபுகளோடு இருக்கிற, ஒழுக்கங்களோடு இருக்கிற, ஔராதுகளோடு இருக்கிற, விருதுகளோடு இருக்கிற, ஆனா விஷயம் நடக்குது இல்ல. ரெண்டுல உண்டு. ஒன்றோ எடுத்து நடக்கல, அல்லது எடுத்து நடக்கிறதுல ஏதோ ஒரு குழப்பம். ஆனா இப்ப இருக்கிறாங்க முன்னோர்கள் மீந்தாங்க சாமானியாக்கள், வயசு மூத்தவங்க, லெவ்வமாறு
மௌனத்தை காட்டணுமா, கராமாத்தை காட்டணுமா, அவங்ககிட்ட வைத்து சொன்ன விஷயம் நடக்கணுமா? எல்லாம் நடக்குது. அவங்ககிட்ட நல்லொழுக்கம் இந்த ஷேக்மார்கள் உண்மையா உள்ளத்தால மதிச்ச, எது சொன்னாலும் எடுத்து நடந்த, அதுல குரகான் அல்ல, தாண்ட கல்வ பரிசுத்தமாக்கோமே என்ற நல்ல எண்ணமாகவே இருந்த. ஆனால அவங்க தூய்மையானவங்க. ஆனா இப்ப இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேருடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்குது, கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தாங்க? வயுஸக்கீஹிம், கல்ப பரிசுத்தப்படுத்த வந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய கல்புகளை பரிசுத்தப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆஷானாக இருந்தாங்க. முழு உலகத்துக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்துடைய வஃபாத்துக்கு பின்னால தாபிஈன்களுக்கு சஹாபாக்கள் ஷேኻக இருந்தாங்க, முர்ஷிதாக இருந்தாங்க, நேர்வழியாக இருந்தாங்க. தபா தாபிஈன்களுக்கு தாபிஈன்கள் இருந்தாங்க. இப்படி வாழையடி வாழையாக முன்னோர்களை நல்ல முறையில பின்பற்றி கல்ப பரிசுத்தமாக்குற வழியில இருந்தாங்க. அதனால எல்லாத்துலயும் பெரிய வெற்றி கண்டாங்க, ஹயாத்து நீளமாய் வாழ்ந்தாங்க. இன்னொரு விஷயத்தை நாங்க மறந்துடப்படாது. இந்த ஷாதுலியா தரீக்கத்து பணக்கார தரீக்கத்தல்ல, அது செல்வந்த தரீக்கத். சிலவங்க தெரியாம விளங்கி வச்சுக்காம போல. நான் இன்னொரு இடத்துல சொன்னேன், சிலவங்க சொன்னீங்க ஷாதுலியா தரீக்கன்னா பணக்கார தரீக்கத்தல். பணக்கார தரீக்கன்னா அவரு பணத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரன். பணக்காரன் யாரு? பணம் இருக்குது அவருக்கு, பணக்காரன், பணத்துக்கு சொந்தக்காரன். ஷாதுலியா தரீக்கா பணக்கார தரீக்கத்தல்ல, செல்வந்த தரீக்கத். செல்வம் எல்லாத்தையும் செல்வம், பிள்ளையிலையும் செல்வம், மனைவியிலையும் செல்வம், வீட்டிலையும் செல்வம், அமல் இபாதத்திலையும் செல்வம், நற்குணத்திலையும் செல்வம், செலவழிப்பதிலையும் செல்வம். மதரசா கொடுக்கணுமா, பள்ளி கொடுக்கணுமா, ஐயவனுக்கு கொடுக்கணுமா, கஷ்டவாதி கொடுக்கணுமா, கேட்டு வாரவனுக்கு கொடுக்கணுமா, கேட்டு வாராதவனுக்கு போய் காதலில வைத்து கொடுக்கணுமா, எல்லாம் செல்வாக்குள்ளவர். செல்வாக்குன்னா எல்லாத்தையும் செல்வாக்கு. அப்படிதான் எங்க முன்னோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப செல்வாக்கல்ல, பணம் மட்டும்தான். அதுலயும் கல்ல வச்சு கொண்டு பார்த்து கொண்டு எங்கடா நல்ல ஒரு விலை கொண்டு வருது இல்ல, வந்தாலும் அவன் திரும்பி போறானே, இப்படி ஒரு நிலை. ஆனா முன்னோர்கள் அப்படி இல்ல, முன்னோர்கள் அப்படியே இல்லை. உங்களோட வாப்பா மாறிக்கிட்டு பாருங்க, நான் மாத்திரையில இருந்து வந்து உங்களோட பேர் வேலையில சொல்றேன், உங்களோட ஊர்ல உங்களோட அப்பா மார்க்கிட்ட கேளுங்க, அவங்க எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுது இஸ்திக்பாரோடு இருந்து வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன். நல்லவங்க யார் தெரியுமா? தூய்மையானவங்க யார் தெரியுமா? எங்கரே மாதிரி ரமலான்ல மட்டும் தஹஜ்ஜுத் தொழுகிறவங்க அல்ல. நான் இப்படி சொன்னதால் நீங்க எல்லாம் ரமலான்ல மட்டும் நான் தொழுகிற, அதுபுற தொழல்ல நவுது பில்லா மின்னா அப்படி என்ன கல்விலையும் இல்ல, மன்னிச்சுவோம். மதுரசா ஸ்ரீதேவி அழிக்காங்க, 4 மணி 3:45 கிளம்புறானும். உஸ்தாத்மார்கள் உலமாக்கள் ஈக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, மூத்தவங்க இருக்கிறாங்க, தஹஜ்ஜுத் தொழுகணும் ஈக்காங்க. எல்லாரும் தொழுகிறவங்களா? தஹஜ்ஜுத் தொழணுமா, இஸ்திக்பார் செய்யணுமா, பாங்கு சத்தத்தை குர்ஆன் ஓதிக்கொண்டு கேட்கணுமா, பாங்குக்கு பதில் சொல்லணுமா, அதுக்கு பிறகு வீட்டுல 2 ரக்காத்து சுன்னத்து தொழணுமா. அந்த 2 ரக்காத் சுன்னத்துல ஒரு விசேஷமே. யாருக்கு பாசூரா நோய், மூலவியாதி சுகமாகணுமா, டாக்டர் மருந்துக்கு எல்லாம் ஆன்சர் ஆகலையா, அதை விட பாஃபுல் ஒன்று கிதாபுல வருது. முன் சுன்னத்துல அது வீட்டுல உள்ள மிச்சமேற்றம், பள்ளியில தொழக்கூடாதல்ல, சுன்னத்து பொதுவா வீட்டுல தொழுகிறதா நல்ல. அது வீட்டுக்கு பரக்கத், மனைவி மக்களுக்கு பரக்கத், செல்வத்துல பரக்கத். 2 ரகாத் தொழுகிறோம். முதல் ரகாத்துல தக்பீர் கட்டி பழமையா ஓதுற மாதிரி அவுது பிஸ்மி இல்லாம வஜ்ஜகத்து. வஜ்ஜகத்து சொன்னது மையத்து தொழுகையை தவிர்த்த எல்லா தொழுகையில வஜ்ஜகத்து சுன்னத். வஜ்ஜகத்து ஓதினோமா, அவுது பிஸ்மி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினீங்களா? இப்போதும் பிஸ்மி சொல்லி அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதானா அன்க விஸ்ரக் அப்படி ஓதி ஃபைதா ஃபரகத ஃபன்ஸப் வைலா ரப்பிக ஃபர்கப். ருகூக்கு போவான மறுபடியும் பிஸ்மி சொல்லி குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதணும். சின்ன சூரத் எல்லாருக்கும் பாடம் தானே. அலம் நஷ்ரஹ் அவரோ பிஸ்மி சொல்லி குல் யா அய்யுல் காஃபிரூன். 2 ரக்காத் அப்படி தொழுது சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கு பின்னால் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் பாடம் தானே சூரத்துல் ஃபீல். ருகூக்கு போறல்ல, அந்த ஃபீல் முடிஞ்சது போற பிஸ்மிஹி குல் வல்லாஹு அஹத் 4 சூரத். அலம் நஷ்ரஹ் குல் யா அய்யுல் காஃபிரூன். 2 ரக்காத்ல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் பிஸ்மிஹி குல் வல்லாஹு அஹத். சின்ன சூரத்து 3 நிமிஷத்துல வேலை. சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் டெய்லி செஞ்சு வாங்க.
மூலம் வியாதி என்றது இல்லை, பின்னால ரத்தம் வாரண்ட நோய் இல்லை, மூல நோய் இல்லை, வலிமையா செஞ்சுவாங்க, வறுமை இல்லை. சுண்ணத்தான தொழிலுக்கே இவ்வளவு பாஃபுல் என்றா சொப தொழிலை பிடிக்கும். இதெல்லாம் செய்த குறைச்சல். அதுக்கு பின்னால இதெல்லாம் எங்க முன்னோர்கள் செஞ்ச கீனா நடந்து வந்தாங்க, சொபகு தொழுதாங்க. சொப தொழுதுட்டு படுக்கல்ல வலிபாயா புதியா சட்டப்படி ஓதுவாங்க, ஒன்றோ மஜ்லிஸ் ஓதுவாங்க, தனி ஓதுவாங்க. அவங்களுக்கு தப்புற இல்ல, எங்களுக்கு தப்புற ஓதுற தூக்கம் வந்தா ராவே முடிச்சு நின்றா அப்படி படுத்துட்டு சொபகு இல்லாம படுக்கிற, சொபகு தொழுவோன்னே டயர்டு படுக்கிற, மறுபடியும் 10 மணி கிளம்புற. அவங்களுக்கு எந்த டயர்ட் என்றாலும் வலிபாயா கூத்தியா தப்பாது. வலிபாயா கூத்தியால முக்கியமான ஒரு துவா, எல்லாம் முக்கியம்தான், அதுல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வருது. இந்த புதிய வலிபாயா கூத்தியால பாருங்க, 12ஆம் பக்கத்துல பாருங்க, பனிய அல்லாஹ் அல்லாஹ்னு வருது யோசிக்க. அப்படியே அதுல பனிய பாருங்க, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அது 2 வரைக்க வருது வரிபால. அப்புறம் மறுபடியும் அப்படி 12ஆம் பக்கத்துல பார்த்துட்டு அப்படியே ஓதி கொண்டு வாங்க 17ஆம் பக்கத்துல. அதுல எல்லாம் 3 துவா வருது. முதலாவது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது வ அலிஹி வஸல்லம் 3 இருக்கு. அப்புறம் குர்ஆன் ஆயத்து துவா ஃபஸயக்ஃபிகுஹுல்லாஹு ஸமீல் அலீம். எங்களை விரோதிகள், எங்களை கெட்டவன், அவனுக்கெல்லாம் ரப்பே ரஹ்மானி நீ போகமானவன், வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் எல்லாத்தையும் கேட்கிறான் பார்க்கிறான். அதுபோல குர்ஆன் ஆயத்து மறுபடியும் அல்லாஹ் கைருன் ஹாஃபிலா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் தான் பொறுப்பு சாற்றப்படுகிறதிலே சிறந்தவன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய. அதுவும் 3 தடவை. அதுபோல மறுபடியும் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அதுபோல மறுபடியும் குர்ஆன் ஆயத்து வஃபவ்து அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். முழுக்க குர்ஆன் ஆயத்தும் துஆ. இந்த ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, ரப்பே ரஹ்மானே உன் புறத்தால எங்களுக்கு நீ ரஹ்மத் செய். அதோட வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, ரப்பே ரஹ்மானே எங்க எல்லா விஷயத்தையும் நேர்வழியான அமைப்புல நீ சரியாக்கிட்டா. நாங்க ஒன்றும் இல்ல, நாங்க அர்த்தம் இல்லாம இருந்து உருவாக்கப்பட்டவர். அல்லாஹ் வந்த பார்வை, அல்லாஹ் வந்த கேள்வி, அல்லாஹ் வந்த பேச்சு, அல்லாஹ் வந்த சொத்து, அல்லாஹ் வந்த செல்வம், அல்லாஹ் வந்த மனைவி எங்கடையாது. சிலவங்க சொல்லுவாங்க இது அடிச்சு கொள்ற டைம்ல கபருக்கு அடுத்துவம் போறேன்டுவாங்க, கபருக்கு அடுத்துவம் போறேன் இருப்பாங்க. பார்க்க போனா கபரும் எங்கடி இல்லை, அதுதானே உண்மை. ஒரு கபர்ல 7 அடி கபர்ல மனுஷன் நடக்குது, 15 வருஷத்துக்கு போற 20 வருஷத்துக்கு போற அதை எடுத்து இங்க நடக்குற கபரும் எங்கடி இல்ல. எது எங்கட எல்லாம் ரப்புல் ஆலமீன் ஆகி அல்லாஹ் இந்த பிக்சர் உலகத்துல ஒன்றுக்கும் கவலைப்படவான மனைமாரி சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க, வாப்பவாய நீங்க கவலைப்படவான வலா தஹ்ஸனு, குர்ஆன் சொல்லுது கவலைப்படவான. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான், பொஞ்சாதிய பத்தி கவலைப்படாம, புள்ளைய பத்தி கவலைப்படாம, வீட்டை பத்தி கவலைப்படாம. என்னடா இது புதிய ஒரு செய்தி சொல்றாரு, கவலைப்படவானமா? என்னோட லைஃபே கவலைதான். அல்லாஹ்வே சொல்றான் கவலைப்படவான. கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் கவலைப்படவான். கவலை என்று சொன்ன ஷைத்தான் குணம். நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பத்ர் யுத்தத்துக்கு போனாங்களா, 313 பேர்களா, அவங்க 1000 பேர்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்களா? துஆவாக இருந்தாங்க, பொறுப்ப ரப்புக்கு தான் சாட்டினாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், ஹயாத்தானவனே நிலையானவனே மௌத்தே இல்லாதவனே, பிரஹ்மத்திக அஸ்தகீ. எல்லாருக்கும் பாடமான துஆ சொல்ற, புதுசா ஒன்னும் சொல்ல வரல, மறந்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்துற. ஆனா நான் இப்படி சொல்றதால எல்லாரும் மறந்தவங்க எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, நான் சின்னவர், நான் நிறைய மறந்து பாடமாக்கி வந்தீங்க சில சப்ஜெக்ட், அதை சொல்றேன். நான் நிறைய மறந்து பாடமாக்கி வந்தீங்க, அதை சொல்றேன். என்னகிட்ட வெஸ்திருத்தம் வரும், அது போல வேண்டுமென்றா உங்களுக்கு இந்த பிள்ளைன்னா நீங்க திருத்தி கொள்வோம். உங்களுக்கு நான் சட்டம் போட வராமில்ல, ரூல்ஸ் சொல்ல வராமில்ல. இது பயான் இல்ல, இது முதாக்கரா, ஞாபகப்படுத்துறது. மறந்து போனதை ஞாபகப்படுத்து, ஞாபகப்படுத்தினத்தை மறக்கவான மறுபடியும் அதை எடுத்து நடக்கும். அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹு. உலகத்துல நல்லவன் யார் தெரியுமா? நல்லதை கேட்டு கல்புக்கு இறக்கி வாழ்க்கையில எடுத்து நடக்கிறான். வலிபாயா குத்திய தப்பாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு ஸ்ரீதேவி இருக்காங்க. எவ்விடத்துல சப்ஜெக்ட் சொன்ன நீங்க சொன்னா ஞாபகத்தோடு இருக்காரு. நான் என்ன சப்ஜெக்ட் ஒன்று சொல்லிட்டேன்.
கவலைப்படவான ஒன்றுக்கும் கவலைப்படவான நாங்க துஆ கேட்கணும், முயற்சி செய்யணும். பொறுப்பு அல்லாஹ்வுடையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆவா இருந்தாங்க. பிரஹ்மத்திக அஸ்தகீர், ரப்பே ரஹ்மானே உன் ரஹ்மத்தை கொண்டு நான் இறைச்சிக்கு தேடுகிறேன், உன்னிடமே கேட்கிறேன். அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லா, எல்லாத்தையும் நீ சீராக்கி நலவாக்கி ஹைராக்கி தந்திரு. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத்தைன், தர்ஃபத்தைன் அந்த கண்ணை பத்தி திறக்கிற எத்தனை செகண்ட் போகுது, ஒரு செகண்டுக்குள்ள 2-3 தடவை திறந்து முடியும், அப்படிதானே? இந்த கண்ணை பொத்தி திறக்க லெவலு கூட என்ன நீ சாட்டிடாது உண்டு. அவ பொறுப்புக்கு நாங்கள்ல ரப்பு ஒன்று, நான் தலையோட தேவையில்லை. உள்ள மோசமாயிக்கான் கெட்டி பைத்திய 4 பேரை சொல்லவான அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அதுக்குரிய முயற்சி செய்யுங்க. நானா கிட்ட, தம்பி கிட்ட, இவன் சரி வராது, பொஞ்சாதி கிட்ட இல்ல, பொஞ்சாதி மைனி கிட்ட சொல்ற 4 பேரு கிட்ட இவனை திருத்தேனாமிக்கிறேன். அவனை அவமானப்படுத்தவான, அவனை கேவலப்படுத்தவான ஊட்ட ஓடிடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களோட பிள்ளைகளோட சங்கியாக நடங்க, புத்தி சொல்லி கொடுங்க. எப்பயுமே பள்ளக்காட்டு அல்ல, எப்பயுமே கம்ப தூக்கம் இல்ல, ரெண்டும் பேலன்ஸ் லீக்கும். எப்பயுமே அவனுக்கு ஏசி கொண்டு திட்டி கொண்டிருந்தா அவன் விட்டே வைத்துடுவான். எப்பயுமே நீங்க பல்ல காட்டி கொண்டு அவன் குத்தம் எல்லாம் சரியாக்கி கொண்டிருந்தா அவன் கெட்டு வைத்துடுவான். ரெண்டும் மோசம். விட்டு போனாலும் பிரச்சனை, கெட்டு போனாலும் பிரச்சனை. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பார்க்கணும், நான் என் வீட்டை பார்க்கணும். ரஹிமல்லாஹ் இம்ரான் அல்ல கபீபைத்தி சௌதா, யாருடைய வீட்டுல பெலம்பு தொங்க வைக்கப்பட்டு ஏதோ ரப்பே ரஹ்மானே அவங்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. பெலம்பிக்குதா எல்ஜி டிவிக்குதா? நான் தெரியாம கேட்கிறேன். எல்ஜி டிவி அதெல்லாம் பசந்தா தொங்க வச்சாதான் வீட்டுக்கே டெக்கரேஷன், வீட்டுக்கே பசந்து வாரவன் கொஞ்சம் மதிப்பான். ஆனா பெலம்பு வெக்கமே இல்ல. இது சஹாபாக்கள் ஹார்ல வெலம்பு தூக்க வைக்கும். சஹாபாக்கள் ஹார்ல மட்டுமல்ல அந்த துவா, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரியன் வரையில அந்த துவா. பெலம்பு இல்ல, பெலம்பு தூமச்சா போனா முழங்காலுக்குல 2 குடுங்கோ, வாப்பட பயமும் மீக்கோணும், வாப்பட இறக்கமும் மீக்கோணும், புள்ள நல்லா வார. இதெல்லாம் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்து, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாலியடி வாலியா காட்டி தந்து, இதெல்லாம் ஷேக்மார்கள் காட்டி தந்து, இதெல்லாம் வேற முன்னோர்கள் கிட்ட இருந்த எங்களோட முன்னோர்கள் எல்லாம் சுப எழுதினாங்க, சுப தொழுந்தாங்க, அவுராதுடல்ல ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. 12ஆம் பக்கத்துல ஒரு தடவை, 17ஆம் பக்கத்துல ஸலவாத் 3 தடவை ஓதி, அதுவும் 3 தடவை எங்களுக்கு நீ ரஹ்மத் செய். இன்றைய முழுக்க எங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாம கவலை இல்லாம ஆக்கித்தா. எலும்பினதே துவாவோட, கொஞ்சாதியோட பிரச்சனை இல்ல, ஆபீஸ்ல பிரச்சனை இல்ல, பிள்ளைகளோட பிரச்சனை இல்ல, அங்க போகணும் இங்க போகணும் பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல, துவாவோட எலும்பிக்கு ராவே படுக்கு சுபகம் இல்லாம எலும்பு, வலிபாம் இல்ல, யாக்குத்தியாம் இல்ல, முழு டென்ஷனும் அவரு, முழு பேர் விலையும் அவரு, முழு பேர் விலையில டென்ஷனே 6 வேலையில போட்ட லெவல். அவர் ஓட்டு கொண்டீங்க, அவர் தேடிக்கொண்ட முன்னோர்கள் எல்லாம் வலிபா யாக்குத்தியா ஓய்னாங்க. அப்படியே வியாபாரத்துக்கு போற கல்வி வியாபாரம் பண்ணுங்க. இப்ப நீங்க 10 போகணும் பண்ணீங்க, அவன் அப்படியே இல்ல, சொபோதம் அவுராது முடிஞ்சு செஞ்சுட்டு போற. 8 மணி 9 மணி கம்ப்ளீட் ஆகி கொண்டு வீட்டுக்கு பாலைக்கு தின்னது சாமம் வாங்க போற. இது பேருவல மக்கள் சொல்லி காது நிறைஞ்சி மனுஷங்களோ நான் ஏசல்ல குத்தம் சொல்லல, என்னையும் சேர்த்து பிழைய திருத்தோம். இப்ப வார எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு லோருக்கு போறகு முந்தைய அப்படியே லோரு போறா. எனவே உங்களுக்கு தான் தெரியும், 7 மணி 8 மணிக்கு பிசினஸ், 9-10 மணிக்கு அவன் வீட்டுக்கு போற, 11 மணிக்கு கைலூலா படிக்கிற லோருக்கு எலும்ப. கைலூலா தூக்கம் யாருக்கு? தஹஜ்ஜத் தொழுகிறவங்க. அவங்களே தஹஜ்ஜத் தொழுகிற மனுஷன். கைலூலா தூங்கினவருக்கு தஹஜ்ஜத் கிளம்பேலும். லோருக்கு பிறகு படிக்கிறல்ல, லோருக்கு முந்தி 1 ஹவரோ 1/2 ஹவரோ 20 நிமிஷமோ பிரைன் கிளியர் ஆகும். இதெல்லாம் நாங்க எப்படி போனோம்னா ஜப்பான்ல செய்தோம். இது ஸ்கூல்ல 10 மினிட்ஸ் படிக்க கொடுக்க ஜப்பான்ல. அதான் ஜப்பான் மூளை என்று அவன் ஜப்பான் மூலையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இருக்குது, அவனு மூளை வந்து இதெல்லாம் மறு சைடு ரிப்பீட்ல போகுது, ரிவர்ஸ்ல போவான முன்னுக்கு வரணும். ஸ்ரீதேவியில சும்மா சிரிக்கிறீங்க, கேட்டுட்டு போறீங்க, மனாக்கி பண்டா ஷவ்வால்ல வாரீங்க, துல்காதால வாரீங்க, ரைட் முடிஞ்சு மறுபடியும் அடுத்த துல்காதால பார்ப்போம். இப்படியா
வலிவா யாக்குத்தியா தப்ப வைக்கவானம், அவுராதுகளை தப்ப வைக்கவானம், இமான் ஜமாத் தொழியை தப்ப வைக்கவானம், யாரையும் கல்பால விருக்கவானம். கல்ப சுத்தமாக்கத்தான் சாலிஹீங்களோட சேர்ந்து இருக்கிற, அவங்களோட பையத்தை செஞ்சு நீங்கள் அந்த அவுராதோட டைமுக்கு தொழுகிற குடும்பத்தை பிரியுதோ இல்ல, பையத்தை செஞ்சது ஒன்று நடக்கிற ஒன்று. இனி எங்க நாம சரிவாரு, நான் பணக்காரன் செல்வந்தன் அல்ல, செல்வாக்குடையவங்க அல்ல எங்கட முன்னோர்கள். ஆனால் இப்ப இல்லைன்னு சொல்லவும் இல்லை, இருக்கிறாங்க. உலமாக்கல்ல மீக்காங்க, ஹலீஃபாக்களே மீக்காங்க, ரயீசுல் முகத்தமீன்ல மீக்காங்க, இல்லாம இருக்கிறாங்க. வறுமையும் இல்ல வெறுமையும் இல்ல. அவளை பார்த்தா வறுமை இல்ல, அதே மாதிரி வெறுங்கையும் இல்ல. ஆனா எல்லாம் செஞ்சு கொண்டிருக்காங்க, பரகத்தா இருக்காங்க, தின்னு குடிச்சு கொண்டிருக்காங்க, மனை மக்கள் இறக்கமா இருக்காங்க, அன்பா இருக்காங்க. ஒரு நாள் முகத்தை சுழிக்கிறாங்க இல்ல, ஒரு நாள் வெறுக்கிறாங்க இல்ல. வறுமையும் இல்ல வெறுமையும் இல்ல. எப்படி? இதான் வாழ்க்கை, இதான் தரீக்கத். இதுதான் நாங்க பயத்தை செஞ்சீங்க. இப்ப நாங்க செய்யற மாதிரி பார்க்க செல்ல வெளியுள்ளவன் பார்க்க இந்த தரீக்கத்தன்னா இந்த கொடி ஏற்றியது, மனாக்கி போதுவது, மௌலூத் ஓதுவது, கம்பெனி கொடுக்குறது, இது மட்டும்தான் நாங்களும் இப்ப வர ஜெனரேஷனும் நினைக்கிறாங்க. வெளியுள்ளவன் நீதானு நினைக்கிறாங்க. அதான் தரீக்கத். அது இப்ப நாங்க செய்வதெல்லாம் 100 அந்த 1 10ஆக பிரிச்சு 10 தான் இது. அடுத்த 99.9% அல்லாஹ்வை பயந்து நேர்மையாக நடந்து கல்பை சுத்தமாக்கி ஏமாத்தாம தோஸ் முறை போடாம அவனை கஷ்டத்துல புழுத்தட்டாம கொஞ்சம் மனைவி மக்களோட இறக்கமா இருந்து மூத்தவங்களை மதிச்சு பிள்ளைகளை வார ஜெனரேஷனை ஒழுக்கம் சொல்லி கொடுத்து கல்பை வளர்த்து சாலிஹீனாகி இருந்து நாங்களும் சாலிஹீன்களாக அவங்களை ஆக்கி மௌத்தாகி போறதுதான் தரீக்கத்து தஸ்கியத்து நஃப்ஸ் தஸவ்வுஃப். இதெல்லாம் சும்மா பயான்ல சொல்லிய விஷயம் நடக்குது இல்ல. டைம் நெருங்கி கொண்டு வருது, ஒரு சப்ஜெக்ட் சொல்றது நேரம் இருக்குது. அதை நல்லா விளங்கினா இந்த தரீக்கத்து சொன்னது தஸவ்வுஃப் சொன்னது பேசுறதல்ல, செயல்ல வாரது என்று அவங்க விளங்குவோம், அவங்களும் விளங்குவோம், அவங்களுக்கு உள்ளுணர்வு வருவோம். ஓடா சரியா தான் நீக்குது, எங்களுடைய விஷயம் என்ன நடக்குது, நாங்க சரியா ஓதிக்கொள்வார, யாரையும் பகைக்கல்ல, யாரையும் வெறுக்கிறல்ல, யாரையும் நாங்க தள்ளுறல்ல, யாரையும் முடிஞ்சாய் கண்ணில் பாக்குறல்ல, எங்களே இல்ல, நாங்க இறக்கமா தான் பாக்குற. புகுலூல் என்று சொல்ல தெரிந்தாரு, அவரு நல்லா விளையொள்ளணும், கேட்டுக்கொள்ளணும். அவர் அஹ்லுல் பைத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட குடும்பம். இவனோட காலத்துல தான் பாதுஷா ஹாரூன் ரஷீத் மன்னர் வாழ்ந்தார். ஹாரூன் ரஷீத் மன்னர் ஸ்ரீதேவி நல்லவர், நிறைய கலாபீடம் எல்லாம் கட்டிக்கார், நிறைய பள்ளி வாசல் கட்டிக்கார், நிறைய இல்முக்கு உதவி செஞ்சிக்கார், பெரிய செல்வந்தர், நிறைய மிஸ்கீன்களுக்கு உதவி செஞ்சிக்கார். அவருடைய மனைவி ஜுபைதா உம்மா. இவங்க ஒரு நாள் கடற்கரை ஓரமா வைத்து கொண்டிருக்காங்க. யாரு? ஹாரூன் ரஷீத் மனைவி ஜுபைதா உம்மா வைத்து கொண்டிருக்க செல்ல அந்த புகுலூலிக்கு யாரு, அவர் மண் வீடு கட்டி கொண்டிருக்காரு. சின்ன புள்ளையல் பிஜிபி இது புள்ளையல் மண் ஊடு கட்டிய குழி தோண்டு அவர் மண் ஊடு கட்டுவாரு. ஜுபைதா உம்மா கேட்டாங்க, புகுலூல் என்ன செய்றீங்க? ஜுபைதா உம்மாக்கு தெரியும் புகுலுடைய கதிரு, புகுலுடைய நிலைமை, அவர் எப்படிப்பட்டவர் என்று ஜுபைதா உம்மா தெரியும். வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். என்ன வீடு? சுவர்க்கத்து மாடி கட்டி கொண்டிருக்கிறேன். சுவர்க்கத்து மாடியா? விலைக்கு கொடுப்பீங்களா? ஓ கொடுப்பேனே. எவ்வளோ? 30 திர்ஹம். அப்படியா? 30 திர்ஹம் கொடுத்தாங்க. என்ன மண் வீடல்ல எடுத்து போயிருமா கொடுத்துட்டு பேசிட்டாங்க. ராவு இஷாவுக்கு பின்னால வீட்டுல தாண்ட கணவர் ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு நடந்தது சொல்றாரு. நான் கடலோரமா போச்செல்ல புகுலூர் வீடு கட்டி கொண்டிருந்தேன். கிட்ட என்ன ஆண்டு மாளிகை என்றார். என்ன மாளிகை? சொர்க்கத்து மாளிகை என்று விற்கிறார். ஓ இருந்தாரு 30 திர்ஹம் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹாரூன் ரஷீத் சொன்னாரு, என்ன இது மண் வீடு கட்டியதெல்லாம் பார்த்து சுவர்க்கம் சுவர்க்கத்தின் வீடு என்று ஸ்ரீதேவிகளுக்கு நல்ல மாதிரி அள்ளி கொடுத்துட்டு வாரேதானே, அது இல்லாம என்ன இது சின்ன புள்ள மாதிரி என்று அப்படி சும்மா அவரு இலக்கமாக அதை கணக்கெடுத்து பதில் சொன்னார். ராவ் தூங்குறாங்க, கணவன் மனைவி எல்லாம் தூங்குறாங்க. தூங்கினா ஹாரூன் ரஷீத் ஒரு கனவு காண்றார். சுவர்க்கத்தை பார்க்கிறார். நல்ல மனுஷர் தானே, நல்லவர் அவரு. சுவர்க்கத்தை பார்க்கிறார். சுவர்க்கத்துல ஒரு மாளிகை காட்டப்பட்டு கொண்டு வருது. அப்படியே பார்த்து வருது, ஒரு மாளிகை பார்க்கிற. அந்த மாளிகையில ஹாரிஹி கசீரத்து ஜுபைதா, ஜுபைதாவுடைய மாளிகை
என்று சொன்ன உடனே துடிச்சு முழுந்தாரு. என்ன தூக்கத்துல நீங்க என்ன கனவுலா நீக்காரு? என்னடா இது? என்ன மனைவிக்கு சுவர்க்கத்துல மாளிகையா? என்ன மனைவிக்கு எவ்வளவு பெருமை? எதனால? என்ன இபாதத்து, என்ன தக்குவா, என்ன நன்கொடை செஞ்சா, என்ன ஔராதுகளோட இருக்கிறோர் இருந்தா? இல்ல, நே தந்தி நேரம் புகுலூல் கிட்ட வாங்கின வீடு. அப்படியா? அப்பதான் எழுப்பினாரு. எழுப்பி யோசிச்சாரு, என்னடா இது? நானல்ல என்ன மனைவிய சின்ன புள்ளையா நினைச்சு கொண்டிருந்தேன். நானல்ல சின்ன புள்ள விளையாட்டு போட்டீங்க. ஓட்டினாரு கடலோடுது. போனா அப்பையும் புகுலூல் ஊடு கட்டி கொண்டா நீக்கியாரு. புகுலூல் மண் ஊடு கட்டி கொண்டு நீக்கியாரு. கேட்டாரு ஹாரூன் ரஷீத் மன்னர், என்ன இது புகுலூல் வீடு கட்டி கொண்டிருக்கிற? என்ன வீடு? சுவர்க்கத்து மாளிகை. அப்படியா? விலைக்கு கொடுப்பீங்களா? ஓ கொடுப்பேனே. எவ்வளோ? 300 தீர்க்கம். 300 தீர்க்கமா? என்ன இது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னா என்ன மனைவி 30 தீர்க்கத்தை வாங்கின 300 தீர்க்கம் சொல்றீங்க. பாப்போம். இப்ப நாங்க நல்லமே, எங்களுக்கு நாளுக்கு நாளே பெட்ரோல் டீசல் கூடுது. இது மணித்தால கணக்குல கூடிங்க 30 300 ஆகிங்க. நாங்க நல்ல அப்ப புகுலூல் என்ன தெரியுமா சொன்னாரு? புகுலூல் என்ன தெரியுமா சொன்னாரு? இறை நேசர், அல்லாஹ் பயந்தவர், தக்குவாவோடு நிரப்பவர், எல்லாரையும் சின்ன புள்ளையா நினைக்க இயலாது. புகுலூல் சொன்னாரு, உங்களோட மனைவி நம்பி வாங்கின, நீங்க இப்ப பார்த்துட்டு இல்லையா வாங்க வந்தீங்க? உங்களோட மனைவி நம்பி வாங்கின, நீங்க பார்த்துட்டு வாங்க வந்தீங்க. இதுதான் இறை நேசர்கள். இதெல்லாம் சொல்லி வழங்கப்படுத்துறதில்ல, என்னில் இருந்து நான் ஃபர்ஸ்ட், என்ன மனைவி மக்கள் 2வது, அப்புறம் நீங்க அவங்க உணரணும். இதுதான் தரீக்கத். இந்த லெவலுக்கு நான் நினைச்சு பார்த்தும் இல்ல. மலக்குல் மௌத் வந்துடுவாங்களோ தெரியாது. முன்னாடி அல்லாஹ் எல்லாரும் ஹயாத்த நீளமாக்கி, ஈமான சலாமத்தாக்கி, தக்குவாவை தந்து, நல்ல பெரிய பாக்கியங்களை தந்து வைப்பானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, தரீக்கத் சொன்ன சும்மா பேசிட்டு போற, நீங்க கேட்டுட்டு போற, மறுபடியும் மறந்த, மறுபடியும் 4 நாளைக்கு யார்கிட்ட பயான்? அதுக்கு வார 5 நாள் பயான். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 5 நாள் பயான். பின்னாலே பயான். பயானல் இது முதாக்கரா. அவரு கேட்கிறவரிடத்திலே எல்லாம் திருந்தோணும். நாங்க நல்லவனாக இருந்து எங்கட மனைவி மக்களை நல்ல நிலைமைக்கு ஆக்கிட்டுத்தான் எங்கட மௌத்து வரணும். அதுக்குதான் நான் வக்கூனே மாசாதிக்கு. தரீக்கத்தன் என புதிய செய்தி அல்ல, புதிய சப்ஜெக்ட் அல்ல, குர்ஆனில் இருந்து வந்தது. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிராக்குக்கு போனாங்களோ அப்பே வந்தது. தஸ்கியத், கல்ப பரிசுத்தமாக்குறது. முதலாவது நான் திருப்பி சொல்றேன், என்னகிட்ட வரல, என்னகிட்ட வரணும். இதுதான் தரீக்கத். இதுதான் நாங்க பையத்து செஞ்சீங்க. இதெல்லாம் எந்த லெவலுக்கு நாங்க நிக்கிற? 40 வயசை தாண்டினவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. 40 வயசை தாண்டியாச்சு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உலகத்துல வாழ்ந்ததே 29 வயசு. சொர்க்க தலைவி. நாங்க அதை விட கூட போனஸ்க்கு எல்லாம் வந்தீங்க. இப்ப 40 45 கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு 63 தாண்டிடுவாங்க. போனஸ் எவ்வளவு காலம் வாழ்றோம். அல்லாஹ் எல்லா ஹயாத்தை நீளமாக்கட்டும், நோயில்லா வாழ்க்கையை தரட்டும். எப்ப இந்த லெவல நாங்கள் வார, எப்ப இதை நாங்க திருத்துற, அவனுக்கும் இவனுக்கும் ஏசுறது கெட்டித்தனமல்ல, பின்னால குத்துறது கெட்டித்தனமல்ல. அது தரீக்கத்துடைய போக்கும் இல்லை, அது எங்கேயோ உண்டு. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, அவங்க எந்த லெவலுக்கு நாங்க நிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இனி இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் என்ன மூச்சு உள்வாங்கிறது, வெளியே போறது அல்லாஹ். அதுதான் நீங்க பேசினாலும் படுத்தாலும் எழுப்பினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எழுப்புவாங்க. பெட் அல்லாஹ் உணர்வே அப்படியே. சஹாபாக்களை படுக்க வாழ்க்கை எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, சீதேவிகளே, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயந்து அவர்கள் கொண்டு வந்த அப்படியே சஹாபாக்கள் தாபிஈன்கள் இருந்து ஒவ்வொரு தரீக்காக்களுடைய மஷாயிக்மார்களும் ஒவ்வொருத்தரும் நல்ல நிலைமைக்கு வரணும் என்பதுதான் மஷாயிக்மார்களுடைய இறுதி முடிவு. அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கணும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் வல்ல நாயன் எங்கள் எல்லோரையும், எங்களோட குடும்பத்தை சார்ந்த எல்லோரையும், இந்த ஊர் மக்களையும், இந்த ஊர்ல திருமணம் முடித்தவர்களையும், எல்லா முஸ்லீம்களையும் வல்ல ஆக்கி வைப்பானாக. ரப்பே ரஹ்மான் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பானாக. கேவலங்களை விட்டும் பாதுகாப்பானாக. கடன் தொல்லைகளை விட்டும் பாதுகாப்பானாக. ரப்பே ரஹ்மான் ஹயாத்து உள்ளவரை ஈமான் சலாமத்தாக்கி வைப்பாயாக.
கவலை இல்லாத நோய் இல்லாத வாழ்வை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே நீயே சொல்லிவிட்டாய், கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லிவிட்டார்கள், வாழ்க்கையிலே கவலைப்படக்கூடாது என்று. அந்த கவலையில் இருந்து எல்லோரையும் நீ பாதுகாப்பாயாக. கவலையால் பலவிதமான நோய்களை பெற்றுக் கொள்கிறோம் யா அல்லாஹ், பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் யா அல்லாஹ். அந்த பிரச்சனைகளை, நோய்களை, கடன்களை நீ இல்லாமல் ஆக்கி தருவாயாக. நல்வாழ்வை தந்து வைப்பாயாக. மனை மக்களை எங்களை சாலிஹீன்கள் ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வாழச் செய்வாயா. எல்லா முஸ்லிமான வீடுகளுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நிரப்பி அருள்வாயாக. நம்முடைய முன்னோர்கள் காட்டி தந்த, சொல்லி தந்த, வழி நடந்த எல்லாத்தையும் நேர்மையாக எடுத்து நடக்கின்ற நல்ல பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கு நீ தந்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த பள்ளிகளை நிர்வாகத்தினர்களாக இருந்தவர்கள், இருந்துவிட்டு மௌத்தானவர்கள், மதரசாக்களை இருந்தவர்கள், இருந்துவிட்டு மௌத்தானவர்கள், அவர்களுக்கெல்லாம் நீ பரக்கத்தாக்கி வைப்பாயாக. இந்த தரீக்கத்துக்கு சேவை செய்து செய்துவிட்டு மௌத்தானவர்களுக்கு நீ பரக்கத்தான அவருடைய வாழ்வை வைப்பாயாக, வெளிச்சமாக்கி வைப்பாயாக. ஹயாத்தோடு இருப்பவர்களுக்கு ஹயாத்தை நீளமாக்குவாயாக. ஹயாத்து உள்ளவரை கெட்ட வியாதிகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹயாத்து உள்ளவரை நம்முடைய வேலைகளை நாமும் செய்து அடுத்தவர்களுக்கு இஹ்லாஸான, மன தூய்மையான முறையில் வேலை வெற்றிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை தந்து வைப்பாயாக. யாரை பற்றி கெட்ட எண்ணங்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயா. கல்வியில் ஒன்றுடைய ஞாபகத்தை மட்டுமே தந்து வைப்பாயாக. எல்லா இபாதத்தும் இஹ்லாஸ் என்று சொன்ன மன தூய்மையை வெளியாக்கி அருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினாலும் அவர்களுடைய பேர பிள்ளையான இந்த மஜ்லிஸுடைய நாயகரான குதுபுல் அக்பர் வல் ஊதுல் அஷ்கர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தால் இந்த மஜ்லிஸையும் இங்கே வந்து இருப்பவர்களையும் இந்த துஆவை நீ ஏற்று கபூல் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.